சோகமா இருக்கு. ரெமோண்டினோ வின் பண்ணிட்டாரு, அதனால சோகமா இருக்கு. ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிளாசிக் ஃபிசிக் நேற்று நடந்துருச்சு. ஸோ நேற்று ப்ரீ ஜட்ஜிங் பார்த்தேன், ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஆக்சுவலாக 40லேருந்து 50 காம்படிட்டர் ஆல்மோஸ்ட் கிளாசிக் ஃபிசிக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ரொம்பவே நிறைய பேர். ஏன்னா கிளாசிக் ஃபிசிக் வந்து அந்தளவுக்கு பூம் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் சிபம் சொன்னால். சிபம் வந்து கிளாசிக் ஃபிசிக் இந்த அளவுக்கு பூம் ஆச்சு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சிம்பம், அதுக்கப்புறம் ரெமண்டினோட இந்த ரைவலரி சொல்லலாம். ஸோ இந்த காரணத்துக்காக கிளாசிக் ஃபிசிக் ரொம்பவே பூம் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கிளாசிக் ஃபிசிக்கில் வந்து நம்ம ரெமோண்டினோ வின் பண்ணிட்டாரு. க்ளீன் விக்ட்ரி தான் இது. நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய வார்த்தைகளை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ப்ரெடிக்ஷன் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, ரெமோண்டினோ வந்து பிளேசிங் பண்ண மாட்டார், சம்மர்ஃபீல்ட் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ரெமோண்டினோ வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ ரெமோண்டினோ ஃபேன்ஸுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்பவே கங்க்ராட்ஸ் ரெமோண்டினோ. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நான் மார்னிங் வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான் போட்டேன் இன்ஸ்டாவில். பார்த்தா அதுக்குள்ளே 500 ஷேர் ஆகிடுச்சு. எனக்கே வந்து இன்ஸ்டாவில் ஓப்பன் பார்த்தா 50 பேர் டேக் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, 50 பேர் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சது ரெமோண்டினோக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ரெமோண்டினோ வச்சு பிஸ்னஸே பண்ணலாம் போல். ஸோ அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அரவிந்த் குமார்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இன்ஸ்டாவில் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன ப்ரோ ரெமோண்டினோ வின் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு. பட் அவர்கிட்ட அதை நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகளை திரும்ப வாங்கிக்கிறேன்னு. ஸோ ரெமண்டினோவுக்கு ரொம்பவே கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு. ஸோ ரெமண்டினோ 2024 பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக்ல இருந்திருப்பாரு, ரொம்பவே வாட்டரியாக இருந்திருப்பாரு. நான் என்ன நினச்சேன்னா, அவர் கதை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வின் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் ஒரிஜினல் கம்பேக்னு சொல்லலாம். எந்த ஒரு வாய்வு தரவும் இல்லை. 2024 வந்து தோத்துட்டாரு, சரியா பிளேசிங் பண்ணல. 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, பொறுமையாக இருந்தார், 2025 கம்பேக் கொடுத்தாரு. ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் வந்து வின் பண்ணி நம்மளுடைய சக்ஸஸ் மூலமாக நம்மளுடைய ஹேட்டர்ஸோட வாயை க்ளோஸ் பண்ணோம். என்னுடைய வாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு ரெமண்டினோ. எனக்காக தோத்துருக்கலாம். சரி, ஓகே, வின் பண்ணிட்டாரு. ஸ்டில் வந்து ரெமண்டினோக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அகைன் சொல்கிறேன். மோஸ்ட்லி பிரேசில் சொல்லலாம். பிரேசில் ஃபேன்ஸ்லாம் ப்ரீ ஜட்ஜிங் அப்போவே ரெமண்டினோ தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதே வந்து இந்தியன் ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே கீழே ரெமண்டினோ எமோஜி, அதுக்கு அந்த டைனோசர் எமோஜி இருக்கும்ல, ஸோ ஃபுல்லாகவே டைனோசராக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கிரேசியான ஃபேன்ஸ் இருக்காங்க ரெமண்டினோக்கு. ஸோ ரெமண்டினோ வந்து வின் பண்ணிட்டாரு. பட் கிளாசிக் ஃபிசிக் எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரீ ஜட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா மைக் சம்மர்ஃபீல்டு, ரெமண்டினோ, அதுக்கப்புறம் ரஃப்டிசல். ஸோ 3 பேருமே. ரஃப்டிசல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருடைய ஃபிசிக்கை பர்ஃபெக்டான கிளாசிக் ஃபிசிக்னு சொல்லலாம். பட் இந்த 3 பேரே கால் அவுட் ப்ரீ ஜட்ஜிங் பண்ண உடனேயும் சுற்றி இருக்க கம்பெனி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ரெமண்டினோ டாப் 3ல போடுறப்ப அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக கம்பெட்டிட்டர். பட் அவங்களும் சேர்ந்து ரெமண்டினோ ஒரு ஃபேன் கொண்டாடுறாங்க. ரெமண்டினோவை எல்லாருமே ஒரு ஃபேன், அவங்க கம்பெனிட்டோ வந்து ஒரு ஃபேன்ஸ் மாதிரி ரெமண்டினோ அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஸோ ஆடியன்ஸ்லேருந்து காம்படிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரெமண்டினோ தான் வின் பண்ணுன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருந்துறாங்க. ஸோ நீங்களாம் காம்படிஷன் பண்ண வந்தீங்க, நீங்களே வந்து ஃபேன்ஸ் மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தீங்க. அந்த வீடியோ கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரீ ஜட்ஜிங் பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் இருந்துச்சு. மைக் சம்மர்ஃபீல்டு, நான் பிக்சரை நான் காட்டுறேன், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். மைக் சம்மர்ஃபீல்டு, அதுக்கப்புறம் ரஃப்டிசல். ஸோ 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் டஃப் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரஃப்டிசலுக்கு தான் போகும்னு சொன்னாங்க. பட் சில பேர் வந்து மைக் சம்மர்ஃபீல்டுக்கு போனாங்க. பட் ரெமண்டினோ ஃபேன்ஸ் வந்து ரெமண்டினோ தான் போகும்னு சொன்னாங்க. ரெமண்டினோ வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனிங், ரொம்பவே டைட்டராக, அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹியூஜ் ஃபிசிக். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜான ஃபிசிக். பட் அவருடைய லாட் தான் பெருசாக ஃப்ரெண்டபிள் பேஸ் அப்படிங்கிறப்ப அவருடைய ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிசிக் வந்து ரொம்பவே ஹியூஜ் தான். மைக் சம்மர்ஃபீல்டோட கொஞ்சம் ஹியூஜாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய பைசப், அதுக்கப்புறம் அவருடைய ஃபிசிக் ஹோல் ஃப்ரேமே வந்து பெருசாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ ப்ரீ ஜட்ஜிங் பார்க்குறப்ப என்ன டிசைட் பண்ணேன்னா, ரஃப்டிசல் தான் வின் பண்ணுவார்னு நினச்சேன். ஏன்னா அகைன் வந்து ரெமண்டினோ வின் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் என்னுடைய ஒப்பீனியன் சொல்ல, ரஃப்டிசல் பார்க்குறப்ப ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தார். ஸோ கிளாசிக் ஃபிசிக்னா இப்படி தான் இருக்கணும். ஈவன் சிபம்மை விட எனக்கு ரஃப்டிசல் தான் ரொம்பவே அவரோட ஃபிசிக் தான் ரொம்பவே பிடிக்கும். பட் ஒரே ஒரு குறைனா ரஃப்டிசல் வந்து ரொம்பவே ஷார்ட், அந்த அளவுக்கு டால் இல்லை. ஸோ இந்த காரணத்தால் தான் அவரால் பிளேசிங் பண்ண முடியல நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட் பாடி பில்டர்ஸ் சூப்பரான ஃபிசிக் இருந்தோம். ஷான்ரே ரொம்பவே சூப்பரான பாடி பில்டர், பட் அவர் ஷார்ட். ஸோ இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ்லாம் ஷார்ட்டாக இருந்ததுனால பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அந்த காரணத்துக்காக ரஃப்டிசல் வந்து
பிளேசிங் பண்ணலே என்னன்னு தெரியல. பட் ரஃபுல் பிக்சர்ஸ் நீங்களே பாருங்க, நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும் அவருடைய ஃபிசிக். கிளாசிக் ஃபிசிக்னா ஒரு அழகாக இருக்கணும். ஸோ அது வந்து ரஃபுல் தான், எந்த ஒரு ப்ளோட்டிங்குமே இருக்காமல் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஃபிசிக். ஸோ உண்மையாக பேசுகிறேன் அப்படி தான் இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரீ ஜட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மைக் சம்மர்ஃபீல்ட், ரெமண்டினோ, ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி நடந்துச்சு. பிக்சர்ஸை பாருங்க. மைக் சம்மர்ஃபீல்ட் சில பிக்சர்ஸ் வந்து பெட்டராகவே இருந்திருப்பாரு. பட் ப்ரீ ஜட்ஜிங் முடிஞ்சு பட் தென் வந்து ஃபைனல்ஸ் வரப்ப ரெமண்டினோ வந்து இப்போ க்ளீன் விக்டரி தான். ஸோ மைக் சம்மர்ஃபீல்ட் வந்து ஆஃப்ல இருந்தார், இல்லை வந்து ரஃப்ரீஸ்ல வந்து ஆஃப்ல இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே 100% ஆன் தான். பட் இதெல்லாம் வந்து க்ளீன் விக்டரின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் வந்து ஜட்ஜஸ் கிட்ட தான் போகும். ஜட்ஜஸ் வந்து யாருக்கு வேணா கொடுக்கும். ஏன் மைக் சம்மர்ஃபீல்டுக்கும் கொடுத்துருக்கலாம், ரஃப்ரீஸ்க்கும் கொடுத்துருக்கலாம். பட் வந்து ஜட்ஜஸ் வந்து இப்போ ரெமண்டினோ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் மைக் சம்மர்ஃபீல்டு தான் வின் பண்ண அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் ரஃப்ரீஸ் தான் வின் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜட்ஜஸ் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தான் கிளாசிக் ஃபிசிக் இருக்கணும் இப்படிதான் எதிர்பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நியூ இயரான்னு சொல்லலாம். ரெமண்டினோ வந்து புதுசாக ஒரு நியூ இயராவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சீபமோட இயரா முடிஞ்சிச்சுன்னா அவர் ஆல்மோஸ்ட் 6 இயர் ஹோல்ட் பண்ணியிருந்தார்ல. ஓகே, 6 இயர் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. தென் வந்து ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஃபிசிக் எதிர்பார்த்து நம்ம ரெமண்டினோ கொடுத்துருக்காங்க. க்ளீன் விக்டரி தான் இது, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்பவே ஹியூஜ், ரொம்பவே பீக் கண்டிஷனில் வந்திருக்காரு. ஆல் டைம் பெஸ்ட் ரெமண்டினோன்னு சொல்லலாம் இந்த வருஷம். அகைனுடைய வார்த்தைகளை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். பிளேசிங் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெமண்டினோ பற்றி பார்த்தாச்சு. மைக் சம்மர்ஃபீல்டுக்கும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு மைக் சம்மர்ஃபீல்டோட ஃபிசிக் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவரோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளாசிக் ஃபிசிக் ஏற்ற ஸ்ட்ரக்சர். அந்த ஃபிசிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் மைக் சம்மர்ஃபீல்டு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாகவும் இருந்தார். லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் வெயிட் கட் பண்ண வந்துருச்சு. 14 பவுண்ட்ஸ் கிட்ட வெயிட் கட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் அந்த 1 வீக்ல. அந்த ஹைட் வெயிட் ஏதோ இஷ்யூ ஆச்சு. அவருடைய ஹைட்டுக்கு வந்து வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணும் அப்படின்னு ஜட்ஜஸ் மிஸ்டர் ஒலிம்பியா ஜட்ஜஸ் சொன்னதுனால அவர் வந்து 1 வீக்ல வந்து 14 கிலோ கட் பண்ணியிருக்காரு. 14 பவுண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதெல்லாம். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிருக்காரு. இன்டர்நெட்ல நிறைய பேர் வந்து போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மைக் சம்மர்ஃபீல்ட சீட் பண்ணுறாரு அப்படின்னு. ஸ்டில் வந்து இது ஜட்ஜஸ் கிட்ட, ஸ்டில் வந்து இது மிஸ்டர் ஒலிம்பியாவோட அஃபீஷியல்ஸ் கிட்ட தான் இருக்கு. அகைன் வந்து எல்லா பாடி பில்டர்ஸ்க்கும் வந்து எல்லா கிளாசிக் ஃபிசிக் பாடி பில்டருக்கும் அகைன் ஹைட் அண்ட் வெயிட்லாம் ப்ராப்பராக பார்த்து. ஸோ வந்து மைக் சம்மர்ஃபீல்டு வந்து 14 பவுண்ட்ஸ் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி. பட் சம்மர்ஃபீல்டு வந்து அது ஃபேஸில் எங்கேயுமே காட்டல. ஸ்டில் வந்து ரெமண்டினோ வின் பண்ணப்ப மைக் சம்மர்ஃபீல்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு முகத்தை காட்டல. ஸோ அதை நினச்சி, ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம் தான். அவர் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணார். மைக் சம்மர்ஃபீல்டு 14 பவுண்ட்ஸ் கட் பண்ண அப்புறம் கூட 14 பவுண்ட்ஸ்னா ஆல்மோஸ்ட் 6.5 kg வரும். ஸோ கட் பண்ண அப்போ கூட அவர் பர்ஃபெக்டாக இருந்தார். எந்த ஒரு மசில் லாஸும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஸ்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய 14 பவுண்ட்ஸ் கட் பண்ணிட்ட அப்புறம் இன்னும் நான் பெட்டராக இருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டில் அதே மாதிரி தான் இருந்தார். செகண்ட் பிளேசிங் மைக் சம்மர்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட் பிளேசிங் வந்து ரஃபுல் டிசல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கிளாசிக் ஃபிசிக்ல வந்து ஒரு இந்தியன் பாடி பில்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, சிங். அவர் பேர் என்னன்னு மறந்துருச்சு. ஸோ அவர் பேர் என்னன்னு தெரியல. அவரோட ஃபிசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவர் பிக்கிங்கை காட்டுறேன். அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவருடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்தா நான் கீழே ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ அகைன் 6 இயர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார் சீபம். அவருடைய மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் இப்போ ரெமண்டினோ கிட்ட இருக்கு. ஸோ ரெமண்டினோ வந்து க்ளீன் விக்டரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரெமண்டினோ வந்து அவருடைய டைட்டில் ஹோல்ட் பண்ணி வைப்பாரா, இல்லை வந்து மைக் சம்மர்ஃபீல்ட் ஆர் ரஃபுல் டிசல், ரெண்டுமே வந்து ரொம்பவே க்ளோஸ் கால் தான் இது. உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க. ரெமண்டினோ வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா ஒரு 3 or 4 years, இல்லை வந்து நெக்ஸ்ட் இயர் டைம் வருமா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் தமிழ் கபடி ப்ரோன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருப்பார். அவர் ரெமண்டினோவை பற்றி கேட்டுட்டே இருப்பார், வீடியோ பண்ணுங்கன்னு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெமண்டினோ மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் கண்டிப்பாக நான் ரெமண்டினோக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். ஏன்னா எப்பவுமே நான் சொன்னால் அது மோஸ்ட்லி பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து வரது கண்டிப்பாக லேட் ஆகும். நான் ஹெவி டியூட்டி பற்றி இன்னும் அதிகமாக கவர் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பண்ணுறேன். ஸோ ஏன் வீடியோ நான் அதிகமாக பண்ணுறேன், ஏன்னா 2025 வந்து மிஸ்டர் ஒலிம்பியா மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸ்டில் ரெமண்டினோ வந்து க்ளீன் விக்டரி தான். ஸோ ரெமண்டினோ ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுங்க. ஸோ அந்த இந்தியன் பாடி பில்டர் பேர் கண்டுபிடிச்சா என்னது? ஓகே அந்த ஓகே ஸோ அந்த இந்தியன் பாடி பில்டர் சிங் அவர் சன்மித் சிங். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்க. சன்மித் கில். ஓகே, ஸோ
அவருக்கும் வந்து அவரையும் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, இந்தியாவிலேருந்து போயிட்டு மிஸ் ஒலிம்பியா பண்ணுறது ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். இருந்தாலும் போய் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து இப்போ வந்து பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ அகெயின் ரமணியனுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிடலாம். தமிழ் கபடி ப்ரோ பிளேயர் நான் ரமணியனுக்கு தனியாக நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், என்னுடைய லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் நான் பண்ண முடியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது ஆன்லைனில் இங்கிலீஷ்லேயே, நீங்கள் அது பார்த்தாலே போதும், அதனால தான் நான் பண்ண மாட்டேன். ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ரமணியனுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டாப் 3 வந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வின்னர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய ஃபிசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் ரமணியனை வந்து அர்னால்ட் கிளாசிக்கில் கம்ப்ளீட் பண்ணுறாரா, இல்லை வந்து நெக்ஸ்ட் இயர் ஒலிம்பியில் கம்ப்ளீட் பண்ணுறாரா அப்படின்னு. ரமணியனை வந்து அவருடைய ஃபிசிக்கை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாரா 3 years 4 years அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போய் இரியா, அதுக்காக கடைசியாக சொல்லியா?